வீரன் அத்தியாயம் 28. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்முடைய சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். குமார் ஸ்டோரிஸ். ஆதித்யா மற்றும் தட்சகன் முன்னே மாருதி யாழி உருவத்தில் தங்க நிறத்தில் மின்னிக்கொண்டு நின்றது. அதை பார்த்த அந்த அரசரின் உருவம் திகைத்து போனது. என்ன, யாழியா மாருதி என்றவன் கைகூப்பி, மாருதி தங்களை வணங்குகிறேன் என்றான். மாருதி தனது காலை ஊராடி மீண்டும் எடுத்து வைத்து மேலும் அவனை பார்த்து ஒரு கர்ஜனை செய்தது. அந்த கர்ஜனை அவனை கலங்க வைத்தது. அவன் தலையை நிமிராமல் யாழியின் பார்வையை தவிர்த்தான். யாழி அவனை பார்த்து ஏதோ சைகை செய்தது. அதை பார்த்தவன், சரி சரி, அப்படியே செய்கிறேன் என்று மட்டும் அவன் கூறினான். பிறகு அத்தனை தங்க நிறத்தில் மென்னிய யாழி மீண்டும் சிறிய பறக்கும் பந்து போன்ற தலை கொண்ட உருவமாக மாறியது. இங்கு ஆதித்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் உடல் நடுங்கி என்ன பண்ண போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தான். தர்ச்சகனும் மீண்டும் ஆதித்யாவின் அருகில் வந்து ஆதித்யாவிடம், கவலைப்படாதே, மாருதி அவன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கு, அதனால தான் அவன் தாக்குதலை கைவிட்டிருக்கான், நமக்கு இனி ஆபத்தில்லைன்னு நினைக்கிறேன் என்றான். அப்போது மண்டியிட்டிருந்த அந்த தங்க அரசன் எழுந்து கை கூப்பி ஆதித்யாவை பார்த்து, என்னை மன்னிக்கணும், திடீர் நான் எழுந்ததுனால இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்றான். ஆதித்யாவிற்கு இப்போதுதான் உயிரே வந்தது. பெருமூச்சு விட்டவன், சரி, நீங்க யாரு என்றான். தன் கையில் இருந்த ஆயுதத்தை பார்த்து கொண்டே அந்த தங்க அரசன், என் பேரு கஜன் என்றான். அவன் பேரை சொன்னவுடனே தர்ச்சகனுக்கு ஏதோ ஞாபகம் வந்தவனாய், நீ வாழரசர்களில் ஒருவன்தானே, வாழரசன் கஜன் என்றான். உடனே அந்த தங்க அரச உருவம், ஆமாம் என்றான். நீ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டாயே, இப்ப எப்படி உயிரோடு நீ மீண்டு வந்தாய் என்று ஒன்றும் புரியாமல் மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்ப, அதற்கு அந்த கஜன் தன் கையில் இருந்த கம்பு போன்ற ஆயுதத்தை காட்டி, இந்த ஆயுதம்தான் என்னை உயிர் தேழ வைத்தது என்றான். ஆதித்யா, இந்த ஆயுதம் உங்களுடையதா என்றான். இல்லை, இந்த ஆயுதம் என்னுடையதல்ல, ஆனால் இந்த ஆயுதத்தின் சக்தியால் தான் நான் தற்காலிகமாக உயிர் பெற்றேன் என்றார். என்ன சொல்றீங்க என்று கேட்க, இந்த ஆயுதம் கடவுளை கொல்லக்கூடிய ஆயுதம், இதை கண்டு கடவுள்களே அஞ்சியுள்ளனர். இந்த ஆயுதத்தின் அருகில் யாரும் வர இயலாது. அதே நேரம் இந்த ஆயுதத்தை வைத்திருப்பவர்களுக்கு மரணம் என்பது இருக்காது என்றான். இதை கேட்ட தர்ச்சகன், என்ன சொல்ற, இந்த ஆயுதத்திற்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா, இது எனக்கு தெரியாமல் எப்படி என்றான். உடனே அந்த கஜன் தர்ச்சகனின் ஆன்மீக உருவத்தை பார்த்தவன் புன்னகைத்தான். நீ விஸ்வகர்மாவின் ஆண்காதானே என்றான். ஆமாம், எனது உண்மையான ரூபத்தை உனக்கு தெரியுமா என்று கேட்க, இவ்வுலகில் மடிந்தால் மட்டுமே பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக அறிய முடியும். இவ்வுலகில் இருக்கும் வரை இவ்வுலகம்தான் பெரியது என்று எண்ணிக்கொண்டிருக்க நேரிடும் என்றது. அதற்கு ஆதித்யா, நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல என்றான். அது புரியாமல் இருக்கும் வரைதான் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும், புரிந்துவிட்டால் வேறு என்றான். இவர் என்ன அப்பையிலிருந்து புரியாமலே பேசிக்கிட்டு இருக்காரு என்று தர்ச்சகனை பார்க்க, தர்ச்சகனுக்கும் ஏதோ புரிந்தவனாய், எனது உண்மையான ரூபத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா என்று கேட்டான். ஒரு முறை என்றவன் இரட்சகனை பார்த்து, உனக்கு இது என்ன ஆயுதம் என்று தெரியாது, ஆனால் உன்னுடைய முழு உடலுக்கு, முழு ஆன்மாவுக்கு இந்த ஆயுதத்தை தெரியும். ஆனால் இந்த ஆயுதத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எப்படி உன்னிடம் வந்தது என்று தர்ச்சகனிடம் கேட்டான் கஜன். அதற்கு தர்ச்சகன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் ஏதோ ஒரு நகரின் இடிபாடுகளிலிருந்துதான் இதை எடுத்தேன், அப்படிதான் எனக்கு கிடைத்தது என்றான். அதற்கு கஜன் புன்னகைத்தவன், இப்ப இந்த ஆயுதம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு என்றான். சர்வசாதாரணமாக தர்ச்சகன் நகர்ந்து பின்னே நின்ற ஆதித்யாவை காட்டி, இவனது கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. உடனே அதை கேட்ட கஜன், ஓ, நீங்க தானா அது என்றான். என்ன, நான் தான், அதனால் என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல என்றான். உடனே கஜன், சரி, யாழி கூறியது உங்களை பற்றிதான் என்று நினைக்கிறேன், யாழி என்ன சொல்லுச்சு என்றான். பிறகு தொடர்ந்தான், நான் 7 அரசர்களில் ஒரு அரசன். இந்த பூமியை ஆண்ட சக்கரவர்த்தியின் கீழ் நாங்கள் 7 பேரும் அரசர்களாக 7 பகுதிகளை ஆட்சி செய்து வந்தோம். தெய்வீக ஆன்மா மிருகமான மாருதி அவரின் பாதுகாவலன் மற்றும் வளர்ப்பு பிராணி. எங்குமே அவர் அதை தான் அழைத்து செல்வார். ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கும்போது சக்கரவர்த்தியும் மாருதியும் இறந்து விட்டதாக தான் கேள்விப்பட்டோம். எங்களுடைய சக்கரவர்த்தியுடன் இறந்த அது இப்போது எப்படி உயிரோடு வந்தது என்றான். அதற்கு பதில் கூறாத ஆதித்யா அதிடம், சரி, உங்கள் சக்கரவர்த்தி எப்படி இருந்தார் என்று கேட்டான். அதுவும் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை. அவர் இறந்தவுடனே எங்களுடைய சக்திகள் அனைத்தும் எங்களை விட்டு சென்றன. நாங்களும் படிப்படியாக நாளடைவில் இறந்து விட்டோம் என்றான்.
என்ன சக்தி வாய்ந்த அரசர்களுக்கே இந்த நிலைமையா என்று கேட்டான். ஆம். அப்போது நான் விசாரித்தவரை எனக்கு தெரிந்த விஷயம் ஏதோ ஒரு சாபத்தால் ஏற்பட்டது இந்த நிலைமை என்றுதான் அறிந்தோம். அதற்கு பிறகு எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்றது கஜன். சரி, இப்ப மாருதி உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு என்று கேட்க, மாருதி ஆதித்யாவின் தோளில் படுத்துக்கொண்டே இங்கு நடப்படை கேட்டது. எனது அனைத்து ஞானங்களையும் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குமாறு கூறியது என்றான். என்ன என்று ஆதித்யா ஆச்சரியமாக மாருதியை பார்த்தான். மாருதி அதற்கு எந்த ஒரு வெளிப்பாடும் காட்டிக்கொள்ளாமல் ஆதித்யாவின் தோளிலேயே படுத்திருந்தது. அப்படியா சொன்னது என்று தச்சகன் ஆச்சரியமாக கஜனிடம் கேட்க, ஆமாம், இதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றான். என்ன சொல்றீங்க? உங்களுடைய ஞானத்தை நான் எப்படி பெற முடியும் என்று கேட்க, அதற்கு கஜனும், மிக எளிமை. ஆனால் என் ஞானத்தை நீங்கள் பயிற்சி செய்தால் மட்டுமே அதன் சக்தியை உங்களால் பயன்படுத்த முடியும். அதுவரை எனது ஞானம் உங்களுக்குள் இருக்குமே தவிர அதை வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு கடுமையான பயிற்சி வேண்டும். அனைத்து வழிமுறைகளும் என் ஞானத்தோடு உங்களுக்கு வந்து சேரும் என்றான். எனக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்று ஆதித்யா கேட்க, புன்னகைத்தவன், நான் இன்னும் சில மணி நேரம்தான் இந்த உருவத்தில் இருக்க முடியும். பிறகு மீண்டும் இந்த ஆயுதம் பழைய நிலையை அடைந்தவுடன் என் உயிர் என்னை விட்டு போய்விடும் என்றான். அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க? இந்த ஆயுதத்தால தான் இப்போதைக்கே நீங்க உயிரோட என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா என்று கேட்க, ஆமாம், இந்த கடவுளை கொள்ளும் ஆயுதத்தை வைத்திருப்பவர்களுக்கு சாவு இல்லை என்று கூறினேன். அதற்கு காரணம் இந்த ஆயுதத்தின் முனையில் இருக்கும் ஈட்டி போன்ற கூர்மையான பகுதி. இது உயிர் சக்திகளை சேகரித்துக் கொள்ளும். இதன் மூலம் கொல்லப்பட்ட கடவுள்களின் சக்திகள் இந்த முனையில் இருக்கிறது. இப்போது அந்த சக்தியைத்தான் எனக்கு கொடுத்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. இதுபோல் இந்த கத்தியை பயன்படுத்தும் எங்களது சக்கரவர்த்தியும் பல முறை இறந்து பிறந்தார். அவருக்கு உடனே இதுபோல் சக்தியை கொடுத்து அவரை உயிர்ப்பிக்கும். அதனால்தான் இதை கடவுளை கொள்ளும் சக்தி என்று கூறுகிறோம். எதிரி இறக்கும் வரை, எதிராளி சாகும் வரை நம்மை சாக விடாமல் தடுத்து நிறுத்தும் இந்த ஆயுதம் என்று அந்த ஆயுதத்தின் பெருமைகளை கூறினார். ஆதித்யாவும் கைகளை உற்று பார்த்தவன், இந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அந்த ஓநாய் அரக்கர்களிடம் சண்டையிடாமல் பயந்து ஓடி வந்தோமே என்று எண்ணியவன், சரி என்று கஜனை பார்த்து நினைத்தான். கஜனின் கைகள் சிறிது மறையத் தொடங்கின. அதை பார்த்தவன், தாமதப்படுத்த வேண்டாம், எனது நேரம் முடியவிருக்கிறது. எனது ஆன்மா நீண்ட நேரம் இந்த இடத்தில் இருக்காது. நான் உடனே இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்றான். இப்போது நான் என்ன செய்யணும் என்று ஆதித்யா அவரிடம் கேட்க, என் முன் வா என்று கஜன் கூறியது. ஆதித்யா கஜன் முன் சென்று நிற்க, கஜன் ஆதித்யாவை பார்த்து மண்டியிட்டு, என்னை வணங்கி ஆசிரியராக ஏற்றுக்கொள். அப்போதுதான் என்னால் உனக்கு எனது ஞானத்தை கொடுத்து உன்னை வாழ்த்த முடியும் என்றான். உடனே தச்சகன், முடியாது, உன் ஞானத்துக்காக நான் என் மாணவனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று குறுக்கே வந்தது. ஆதித்யாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஆதித்யாவிற்கு ஏற்கனவே ஒரு ஆசிரியர் தச்சகன் இருக்கிறான். அவனை விடுத்து இப்போது வெறும் ஞான ஒலிக்காக கஜனிடம் ஆசிரியராக அவரை ஏற்றால் தச்சகன் இந்நாள் முதல் அவனுக்காக செய்த அனைத்துக்கும் பலனில்லாதது போல் மாறிவிடும். ஆதித்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்க, தச்சகனோ குறுக்கே நின்றான். அப்போது மாருதி ஆதித்யாவின் தோள்பட்டையிலிருந்து தலையை தூக்கி தச்சகனை பார்த்தது. பிறகு தச்சகன் அருகில் சென்று தச்சகனின் காதில் ஏதோ கூறியது. தச்சகனின் கண்கள் சிறிது சிறிதாக விரிய தொடங்கின. அவன் கண்கள் மின்னின. உடனே அவன், அப்படியா, ஓ, இதைத்தான் நான் இத்தனை நாள் மறந்திருந்தேனா? சரி சரி, அப்படியென்றால் சரி, நான் இதுக்கு எதுவும் தடையா இருக்க மாட்டேன் என்று கூறி விலகி வந்தான். ஆதித்யா தச்சகனை பார்த்து, என்ன பேசுகிறீர்கள்? ரொம்ப நேரமா என்னை ஏதோ ஒரு பதட்டத்திலே எல்லாரும் வச்சிருக்கீங்க. என்னதான் நடக்குது? இப்போ உங்ககிட்ட மாருதி என்ன சொல்லுச்சு, சொல்லுங்க என்று கேட்க, அதற்கு தச்சகன், ஆதித்யா, நாங்க சொல்ற விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சா நீ இங்க நிற்கவே முடியாது, கை காலெல்லாம் நடுங்கும். அதனால உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, மற்றதெல்லாம் என்கிட்ட கேட்காத என்று கூறி தச்சகன் தலையை திருப்பி கொண்டான். அப்போது கஜன், முன்னே வாருங்கள், நான் கூறுவது போல் செய்யுங்கள் என்றது. ஆதித்யா வேறு வழி இல்லாமல் கஜன் முன் சென்று மண்டியிட்டு தன் கைகளை உயர்த்தி வணங்குவது போல் அவன் முன்னே நிற்க, தனது வலது கையிலிருந்து இடது கைக்கு அந்த ஈட்டியை மாற்றிய கஜன் தனது வலது கையை ஆதித்யாவின் தலை மீது வைத்தான். அப்போது சில மந்திரங்களை அவன் உச்சரிக்க, அவன் வைத்திருந்த ஈட்டியை பிறகு ஆதித்யா பிடிக்க கூறினான். ஆதித்யா அந்த ஈட்டியை பிடித்திருக்க கஜன் அப்படியே காற்றில் கரையத் தொடங்கினான். அவன் ஒரு நீண்ட தங்க நிலக்கத்தியாக மாறியவன் ஆதித்யாவை சுற்றி சுற்றி வந்தான். பிறகு அப்படியே ஒரு ஒளியாக மாறி ஆதித்யாவின் நெற்றிக்குள் நுழைந்தான்.
ஆதித்யா தன் கண்களை மூடி ஒருநிலைப்படுத்தி தன் ஆன்மாவில் பார்க்க, ஆன்மாவில் ஒரு வால்கத்தி போன்ற தங்க நிற ஒளி இருந்தது. இதுதான் அந்த கஜனின் ஞான ஒளியா? இதில்தான் அவனது ஆற்றல் அடங்கியிருக்கிறதா என்று எண்ணினார். உடனே அந்த கத்தி மீண்டும் கஜனின் உருவமாக மாறியது. அந்த உருவத்திலிருந்து பல கத்திகள் வெளிவரத் தொடங்கின. ஒவ்வொன்றாக அங்கு தொங்குவது போல் காற்றில் சுற்றி கொண்டிருந்தன. அது அனைத்துமே கத்தி நுட்பங்களின் வகைகள். அதே நேரம் தச்சகனும் மன ஆத்மாக்கள் வந்து அங்கு இருக்கும் அனைத்தையும் பார்த்து, பலே பலே, இவர் நல்ல வாழ் சண்டையிடும் வீரர், இவர் இந்த நுட்பத்தில் அரசர் என பெயரெடுத்தவர், அவருடைய நுட்பங்களை நீ கற்றுக்கொண்டால் வாளில் உன்னை ஜெயிக்க இவ்வுலகில் யாரும் கிடையாது என்றது. ஆதித்யாவிற்கும் பெரும் மகிழ்ச்சி. சரி, முதல்ல எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று தச்சகன் கேட்க, உடனே ஆதித்யா, இதை பிறகு பார்த்து கொள்ளலாம், ராணி எங்கே சென்றாள் என்று ஆன்மீக குரலில் கேட்டான். இருவரும் மீண்டும் நிகழ்வுகளுக்கு வந்தனர். மீண்டும் தொடர்ந்து சென்றனர். அவர்கள் இந்த வட்டமான அறையை விட்டு வெளியேறினர். ராணிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. ஆதித்யா, பொறுமையாக இரு. இந்த இடம் தீயவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லையானால் தீய சக்திக்கு இருக்கிறது உண்மைதான். ராணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதே என்று என் மனது ஆழமாக கூறுகிறது என்றது தச்சகன். ஆனால் ஆதித்யாவும் தனக்காக தன் குழுவை விட்டு தன்னுடன் வந்தவள், அவளது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணியவன் மாருதி பார்த்து, மாருதி, உனக்கு தெரியும் தானே இந்த இடத்தை பற்றி? ராணி எங்கே இருக்கிறாள், ஏதேனும் உனக்கு தெரியுமா என்று அதனிடம் கேட்டான். ராணி எங்கு இருக்கிறார் என்பது மாருதிக்கு நன்றாக தெரியும். மாருதி அவர்களை அழைத்துக் கொண்டு ராணி இருக்கும் இடத்திற்கு சென்றது. ராணி இப்போது நன்றாகத்தான் இருந்தார். முன்னே நின்ற ராணியை பார்த்த ஆதித்யா வேகமாக, ராணி ராணி என்று கூறிக்கொண்டு அவளிடம் ஓடினான். ஆனால் ராணியோ சுவற்றில் இருந்த ஒரு வரைபடத்தை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாள். அவள் அருகே சென்ற ஆதித்யா, ராணி, என்ன பார்க்கிற என்று கேட்டான். ஆனால் ராணி எதுவும் கூறவில்லை. அவள் சுய நினைவில்தான் இருந்தாள். ஆனால் அவள் எதுவும் கூறவில்லை என்று முன்னே சுவற்றில் இருந்த சித்திரங்களை பார்க்க, அங்கு சில சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன. என்ன சித்திரம் இது என்று ஆதித்யா கேட்டான். அதற்கு ராணியோ வாய் திறந்தாள். இத்தனை வருஷமா இத கட்டுக்கதைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாமே உண்மை என்பது இதை பார்த்த பின்புதான் புரியுது என்றான். என்ன சொல்ற என்று கேட்க, அவள் உடனே எதிரே சுவரில் இருந்த சித்திரங்களை விவரிக்கத் தொடங்கினாள்.